வெற்றி அடைவதற்கு, நல்ல மனிதராவதற்கு கல்வி கிடைக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. 1ஆம் வகுப்பில் எத்தனை பேர் சேர்ந்தாங்கன்னு தெரியல. அவங்க நிறைய பேர் 5ஆம் வகுப்பு வராமையே நின்றுட்டாங்க. உண்டே இல்லையா? 5ஆம் வகுப்பும் கூட எத்தனை பேர் முடித்தாங்கன்னு தெரியல. நிறைய பேர் 6ஆம் வகுப்பு வராமையே நின்றுட்டாங்க. சரியா தப்பா? 10ஆம் வகுப்பு எத்தனை பேர் உங்க கூட முடித்தாங்கன்னு தெரியல. சில பேர் 10ஆம் வகுப்புலேயே நின்றுட்டாங்க, பாதி பேர் பாதியிலே நின்றுட்டாங்க, பாதி பேர் தான் +2 வந்திருக்கிறாங்க. +2 முடித்தவங்களை எவ்வளோ பேர் காலேஜ் போகிறதுன்னு பார்க்கணும். புரிஞ்சுதா? நிறைய திட்டங்கள் அரசாங்கத்தில் இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. படிப்பை மட்டும் நிறுத்தாதீங்க. எத்தனை கஷ்டப்பட்டாலும் சரி படிப்பை தொடர்ந்து கொண்டே இருங்க. ஆக அந்த காலத்தில் சொன்னாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை முகினும் கற்கை நன்றே. ஆக நீங்கள்லாம் இருக்கிறீங்கல்ல, உங்களை விட ரொம்ப வறுமையான குடும்பத்திலிருந்து நான் வந்தவன். நினச்சிக்க வேண்டாம். இப்போல்லாம் காரில் வந்தால் பெரிய வசதி கிடையவே கிடையாது. நான் பசியை எப்படி தாங்கினேன்னு தெரியுமா? பட்டினி கிடந்து. நான் வெயிலை எப்படி தாங்கினேன் தெரியுமா? காய்ந்து தீய்ந்து. நான் மழையை எப்படி தாங்கினேன் தெரியுமா? நலைந்து தொலைந்து. அப்போ தான் எழுதுன நான், பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று. பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். ஆகவே உங்கள் அத்தனை பேருக்கு பாராட்டு, வாழ்த்துக்கள், நன்றி. என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். வாமா, இங்கே வாமா, ஓடி வா. மாலதியா? மாலினி, வா மாலினி. உங்கள் பேர் என்ன? உங்கள் லட்சியம் என்ன? மாலினி, இன்ஜினியரிங். என்ன இன்ஜினியரிங்? ஐடி. ஓகே, இந்த போங்க. என்னன்னு உங்களுக்கு சொல்லு. ரோலெக்ஸுக்கு ROLக்கு சொல்லிட்டீங்க, ஈக்கும் எக்ஸுக்கும். EXன்னு ஒரே வார்த்தை, எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? கேட்டாங்க. இங்கே இருங்க. ரோலெக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆர்னா ரீடிங், ஓனா அப்சர்விங் கவனிக்கிறது, எல்னா லிசனிங் கேட்கறது, EX அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸிங். நீங்கள் லேப்லாம் போய் செய்கிறீங்கல்ல, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணி பழகிறீங்க, வாழ்க்கையில் அனுபவம் கற்றுக்கொண்டு கொண்டே இருக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? அதனால் வீழாமல் இருப்பதில்லை வெற்றி, வீழும்போது எழுவது தான் வெற்றி. வீழும்போது எழுவது மட்டுமல்ல வெற்றி, ஏற்கனவே வீழ்ந்து கிடக்கிற இந்த சமுதாயத்தை தூக்கி கொண்டு எழுவது தான் வெற்றி. விடியும் என்று விண்ணை நம்புகிற நீ ஏன் முடியும் என்று உன்னை நம்புவதில்லை? போங்க. தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? என் வயசு இருக்கும்போது உங்கள் லட்சியம் என்னவா சார் இருந்துச்சு? உன் பேர் என்ன? அஸ்வின் சார். அஸ்வின் தான். உன் ஃப்ரெண்டு கொண்டு கொடு. தேங்க்ஸ். சரி வா. இவர் என்ன கேள்வி கேட்குறான்னா, எத்தனாவது? 10ஆவதா? 10ஆவது படிக்கும்போது என் லட்சியம் என்ன இருந்துன்னு கேட்டார். எனக்கு எந்த லட்சியம் இல்லை. அப்போ இது மாதிரி ஒருத்தர் பேசவே இல்லை, எனக்கு உண்மையில் தெரியவே தெரியாது. புரிஞ்சுதா? ஆனால் அதனால தான் நான் லட்சியம் இல்லாமல் ஒரு லட்சியவாதி ஆகிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு லட்சியம் இருக்கும்னு கேட்குறேன். எனக்கு என்ன லட்சியம்னா, லட்சங்களை சம்பாதிப்பது என்னுடைய லட்சியம் அல்ல. லட்சங்களை சம்பாதிக்கலாம், ஒரு லட்சியத்தை சம்பாதிக்க முடியாது. கோடிகளை சம்பாதிப்பதின் லட்சியம் அல்ல, கோடிகளை சம்பாதிக்கலாம், ஒரு கொள்கையை சம்பாதிக்க முடியாது. அப்படி என்ன சார் உங்கள் லட்சியம்னா, லட்சங்களை சம்பாதிப்பதின் லட்சியம் அல்ல, லட்சியவாதிகளை உருவாக்குவதான் என் லட்சியம். அதனால தான் ஒவ்வொரு பக்கம் போய் பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன லட்சியம்? நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். ரைட், வா வாமா. இங்கே யாராவது கேட்டாங்க, ஓடி வாடா. இப்போ உங்களை மாதிரி பேசுகிறவங்கள வச்சு சாதிச்சவங்கள மட்டுமே பேசுகிறாங்க, அதுக்கு பின்னாடி காரணமாக இருக்கவங்கள பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. வாங்க. இவங்க ஒரு நல்ல கேள்வி கேட்குறாங்க. எல்லாரும் சாதிச்சவங்களை பற்றியே பேசுகிறாங்க, அந்த பின்னால் இருக்கிற காரணமாக இருக்கிறவங்கள யாரும் பேச மாட்டேங்களே. புரிஞ்சுதா? காரணமாக இருக்கிறவங்கள யாரை நீங்கள் மீன் பண்ணுறீங்க? அவங்களுக்கே இன்ஸ்பயர் இருக்கவங்க, இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க, அந்த மாதிரி. அவங்களை ஹெல்ப் பண்ணவங்களெல்லாம் என்னுடைய புத்தகத்தை எழுதுகிற சொன்னால் உங்களுக்கு புரியாது. புரிஞ்சுதா? நீங்கள் எப்பவுமே இது வந்துச்சுன்னா, ஒரு கோபுரங்களைத்தான் வழங்குகிறார்கள், அதை தாங்கி பிடிக்கிற அஸ்திவாரங்களை யார் இருக்கிறாங்க? சிலைகளைத்தான் ரசிக்கிறார்கள், அதை செதுக்கி உளிகளை யாராவது ரசிக்கிறாங்களா? இல்லை. புரிஞ்சுதா? அது உலகம் அப்படி தான். அதனால் நமக்கு காரணமானவளை நம்ம மறக்கக்கூடாது. இவா இருமா. இதனால் இவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேணும். எனக்கு காரணமாக இருந்த பல ஆசிரியர் பெருமக்கள் அவங்க பேரில் ஒவ்வொரு காலேஜ்லேயும் அறக்கட்டில் பேர் வச்சுருக்க, அறக்கட்டில் தொடங்கியிருக்கிற அவங்களெல்லாம் அவங்க கொண்டாடுவாங்க. அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு நான் போய் பார்க்குறேன். புரிஞ்சுதா? என்னை ஒரு முதல் பேச வச்சவர் அப்பாவுன்னு ஒரு ஆசிரியர். அவர் தடாக ஸ்கூலில் கடைசியில் என்ன பண்ண, சின்ன தடாகத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை ஆனால் கடைசி பீரியடு நான் பேசணும். இந்த மாதிரி ஒரு புதக்குள்ளே போய் நான் ஒளிஞ்சிட்டேன். அப்புறம் பேசலாகிட்டேன். எல்லாரும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. என் மேலே உருவாகணுன்னு நான் முயற்சி பண்ணுறேன். புரிஞ்சுதா? அதுக்காக தான் எல்லாத்துக்கும் நான் என் வேலைக்கு எடுத்துகிட்டு எல்லாத்துக்கிட்ட பேசுகிறேன். நான் ஆனால்
பிரயோஜனம் இல்லை, 1000 பேர் உருவாக்கணும், இது வரைக்கும் 70 லட்சம் பேர் கூட பேசியிருக்கிறேன். பல பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகியிருக்காங்க. புரிஞ்சுதா? உங்களாலே ஆக முடியும். ஒரு தீபத்தை ஏற்றினால் அந்த தீபத்தை வைத்துக்கொண்டு 1000 தீபங்களை ஏற்ற முடியுமா முடியாதா? முடியும். வாழ்த்துக்கள், போயிட்டு வா. இந்த உனக்கு வேற ஒரு புக்கும் கொடுக்குறேன். இந்த வாங்கிட்டு போ. நல்லா வேற என்ன? வாழ்த்துக்கள். சரி இரு. கவிதை எழுதுன்னு யாரை பார்த்து இன்ஸ்பிரேஷன்? சரி, இவர் முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க. எங்கள் பத்திரிக்கையாளர் கேட்ட கேள்வியை கேட்டிருக்கிறா. வாழ்த்துக்கள். உங்கள் பேர் என்ன? உங்கள் லட்சியம் என்ன? ஹரிப்பிரியா. லட்சியம் என்ன? கவர்மெண்ட் ஜாப். எனி ஜாப். வாழ்த்துக்கள், போயிட்டு வேறு. எங்கிட்ட கேட்குறாங்க எப்படி கவிதை எழுதினீங்கன்னு. இவர் தான் போன வாரம் வந்து எங்கிட்ட கேட்டார் எப்படி கவிதை எழுதுன்னா. நான் வந்து கவிதையெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் காலேஜில் படிக்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னார், இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை அப்படின்னார். அப்போ சுதந்திரம் பற்றி எழுதுனது. அதாவது வந்து கோயம்புத்தூரில் வானம்பாடின்னு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு. அதில் அரங்கநாதன் என்பவர் ஒருத்தர் எழுதினார். கெவனி, கேள்வி கேடு. இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வாங்கினோம், இன்னும் வெடியில் யாருக்கெல்லாம் கிடைக்கலன்னு அர்த்தம். இதை கேட்டு போட்டு நான் 10 நாள் தூங்கலை, டெய்லி அழுதேன். ஏன்னா வெடிகள் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரத்தில் வெடியும். சிலருக்கு காலைல 5 மணிக்கு வெடியும், சிலர் 6 மணிக்கு வெடியும், சிலருக்கு 7 மணிக்கு வெடியும், சிலருக்கு 8 மணிக்கு வெடியும். இன்னும் சிலர் வெள்ளிக்கிழமை நைட் படுத்து திங்கக்கிழமை காலில் எழுந்திரிச்சு அதுக்குள்ளே வெடிஞ்சிருச்சான்னு கேட்பான். இதுக்கு மறுப்ப ஒரு கவிதை எழுதுன்னு நான். இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் போய் வெடிந்து வெகு நேரமாகியும் நீதான் சுதந்திரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய். விழித்தால் தானே வெளிச்சம் தெரியும் எழுகை இளைஞனே, விடியல் என்பது வெளியில் இல்லை உன் வெளியில் உள்ளதடா. இந்த கவிதை தான் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டேன். சரியாம்மா? அதில் உனக்கு பிடிச்ச கவிதை கொசு கவிதை. சாகும்போது கூட கைதட்டல் வாங்குகிறது கொசு. கேவலம் ஒரு கொசு கைதட்டல் வாங்கிட்டு வருது. மனுஷனை சாதாரணமாக சாகக்கூடாது. புரிஞ்சுதா? பிறப்புக்கு என்ன காரணம் தெரியாது, ஆனால் நான் ஒரு சாதனை மனிதனாக இருக்கணும். வாமா. சார், உங்கள் மெயின் இன்ஸ்பிரேஷன் யாருங்க? நல்லா சொல்லு. உன் பேர் என்ன? உன் லட்சியம் என்ன? நல்லா சொல்லு. என் பேர் பைரவி. பைரவி, சொல்லு பைரவி. உங்கள் மெயின் இன்ஸ்பிரேஷன் யாருங்க? எனக்கு இன்ஸ்பிரேஷன் அந்த காலண்டர் தான். சொன்னல, டெய்லி வந்து என்ன கிழிக்கிறேன், நீ என்ன கிழிச்சுன்னு அது கேட்டது மாதிரி உணர்ந்து அவமானம் ஆகிட்டேன். அதுலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கிறேன். வாழ்த்துக்கள். வாங்க, அவர் வாங்க. சாமி வா சாமி. 10th மார்க்ஸ். 10th மார்க்ஸ். நானா 10th ரொம்ப கம்மி சொல்லி. உனக்கு எவ்வளோ மார்க்? சிங்கிள் டிஜிட்டா? எப்படி 100க்கு இல்லையா? இப்படி 10th நான் ரொம்ப கம்மியான மார்க். அந்த ரகசியமே சொல்கிறேன். 350. அப்படி படிச்சுன்னு இப்படி வந்துட்டு பாரு. வேறு 10th எவ்வளோ மார்க்னு கேட்டார். ரொம்ப கம்மியான மார்க் தான் சொன்னேன். 350 நான் வாங்கும்போது. அவர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார். அப்படி சக்ஸஸ் ஆகும். இவர் ஆவரேஜுக்கிறார், நான் படு ஆவரேஜ். இது வரைக்கும் ஆவரேஜ் நான் ஆகிட்டேன். உன்னை ஓட ஆரம்பித்து படிக்க ஆரம்பிச்சுன்னா போதும். ஏன்னா கொக்கை தேடி குளம் வருமா, குருவியை தேடி பழம் வருமா, நிழல் நம்மை தேடி வருமா? நம்ம தான் தேடி தெரியும். ஆவரேஜ் கிடையாது. இப்போ நான் ஓட்டப்பந்தயத்தில் தோத்தேன்னா என்ன அர்த்தம்? நான் ஓடுறதுக்கு லாய்க்கில்லைன்னு அர்த்தமா? என்னுடைய முயற்சியும் பயிற்சியும் போதவில்லைன்னு அர்த்தமா? சொல்லுங்க. பயிற்சி போதவில்லைன்னு அர்த்தம். நீங்கள் அதை எடுங்க, ஜெயிச்சிருவீங்க. புரிஞ்சுதா? இதை வந்து சொல்லணும். கவிதாசன்கிட்ட கேட்டேன், நான் வந்தேன். போதும். சார், நம்மளோட வாழ்க்கை வந்து நம்ம கையில் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம வாழ்றதுக்கு நமக்கு துணையாக இருக்குது பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ். அப்போ வந்து நீங்கள் அதை வந்து சொல்லலை சார். நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம கையில் சொன்னீங்க. அவங்க துணையாக தான் இருக்கிறாங்க. ஓட முடியாதல்ல. ஓட்ட பந்தயத்தில் ஓடுங்க, எல்லாரும் கைதட்டு கொடுக்கலாம். ஆனால் நீ தானே ஓடியாகணும். புரிஞ்சுதா? துணையாக இருக்கலாம், ஆனால் நம்ம தான் ஏறணும். துணையாக வேணா இருக்கலாம், உச்சிக்கு வர முடியாது. ரைட். துணையாக இருக்குங்காட்டி தான் நீ இருக்க. அவங்களுக்கு தான் நன்றி சொல்ல சொன்னல. சரி, உன் லட்சியம் என்ன? இங்கே வா. யோசி. ஆமாம், எனக்கு பிடிச்ச புக் இது. தேங்க்யூ. வாங்க. 78 புக் எழுதிருக்கீங்க. உங்களுக்கு என்ன புக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிச்ச புக் இது, முன்னேற்ற சிந்தனைகள். வாழ்த்துக்கள். ஓடிடு. சரியா? இப்போ பாருங்க. திஸ் இஸ் மை லைஃப். கையல்ல, இது கூட தூக்க முடியாதா? கை தூக்கி விட்ருக்கு ஒரு வேணுமா? கை தூக்கி விட்டாச்சு. நீங்கள்
This is my life. I will make it great. நல்லா மேல. This is my life. I will make it great. I have only one life. I will make it great. உயரம் என்றால் எவரெஸ்ட். உயர வேண்டும் என்றால் never rest. உயரம் என்றால் உயர வேண்டும் என்றால். Thank you very much.